கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஒரு சென்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வித்தின் நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஆஃபீஸ் கோயர்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி இல்லைன்னா இப்போ தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டைம் ரொம்ப எடுத்துக்காது. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெள்ளை மூக்கடலை தான் எடுத்திருக்கேன். இது முன்னாடி நாளே நான் நைட்டு ஊற வச்சுட்டேன். மார்னிங் இது நான் செய்கிறேன். நல்லா ஊறி இருக்குது. இது ஒரு குக்கரில் ஆட் பண்ணி கூடவே ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நீங்கள் ஒரு 5 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மசாலா அரைச்சி வதக்கும் போது அதுக்கு உப்பு சேர்ப்போம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் மூக்கடலைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறதும் நல்லது. அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து குக்கரில் போட்டு நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் வேகிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மிக்சரில் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 4 to 5 பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். இந்த சின்னதாக இருந்ததுனால 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் பழுத்த நாட்டு தக்காளி பெருசு 2 ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அஞ்சு விசிலாக வந்துச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனது அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் கிராம்புன்னு மற்ற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பிரிஞ்சி இலையும் கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். அது கொஞ்சம் வதக்கி விடுங்க. நீங்கள் ஏலக்காய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மசாலா நிறைய இருக்காது. நல்லா பொரிஞ்சு வர டைமில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே இது நல்லா வதக்குங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரலும். இதை நீங்கள் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி இஞ்சியெல்லாம் வதக்கி கூட நீங்கள் அரைச்சி அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். எப்படினாலுமே நம்ம எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டே அரைச்சிட்டு இது கூட எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறமா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சுருண்டு வதக்கணும். நான் எப்படி வதங்குச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா மேலே எண்ணெய் மிதக்கும், அந்த அளவுக்கு வதக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கீரைலாம் இல்லை, அப்படியே முழு மிளகா இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் வீக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதக்கட்டும். நீங்கள் தண்ணிலாம் அவ்வளோவா யூஸ் பண்ண வேணாம் இப்போதைக்கு. நல்லா பார்த்திங்கன்னா மசாலாலாம் வதங்கிடுச்சு அந்த இதோடு சேர்ந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நம்ம ஆல்ரெடி கவனமாக ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி இது கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போதைக்கு பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சுருக்க வெள்ளை மூக்கடலையை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷனே. இதிலே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி தேங்காய் பேஸ்ட் போட்டிங்கன்னா குருமா மாதிரி இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு எப்படி செய்யணுன்னு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. யார் வேணும்னாலுமே இந்த எப்படி சிக்கன் நான் வெஜிடேரியனுக்கு ஈஸி, அதே மாதிரி இந்த கொண்டக்கடலை செய்கிறது வெஜிடேரியன்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மசாலா டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். என்ன தண்ணின்னு பார்த்திங்கன்னா நம்ம மூக்கடலை வேக வச்ச தண்ணியே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மூக்கடலையோட சேர்ந்து அந்த மசாலா. நல்லா திக்கான ஒரு என்ன சொல்றது? ஒரு பேஸ்ட் மாரி நமக்கு வந்து வரும். அப்படியே திக்கான தொக்கு மாரி வந்து தக்காளி தொக்கு மாரி நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். நான் வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சமா தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்கிறேன் ஒரு 6 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய்லாம் மிதந்து மேலே வருது. ஆனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியா இருக்கு. உங்களுக்கு இந்த மாரி கன்சிஸ்டன்சில வேணும்னா, நீங்க இப்பவே கொத்தமல்லிலாம் போட்டு நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகணுன்றதுக்காக, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மூக்கடல வந்து கொஞ்சமா வந்து லைட்டா ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். அப்போ வந்து அந்த மாவு சத்து நெறைய இருக்கிறதுனால, அந்த மூக்கடல வந்து கிரேவி வந்து சீக்கிரமாவே திக்காயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா விட்டுட்டேன், எனக்கு வந்து சீக்கிரமா திக்காகணும்னா, லைட்டா இந்த மாரி ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா, நல்லா கிரேவி மாரி வந்துரும். இன்னுமே டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நான் வந்து லைட்டா இந்த மாரி கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைமில் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணாம் கரம் மசாலாலாம் எதுவும் வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனாலுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து லைட்டா 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சன்னா மசாலா வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ பூஜாஸ் வேர்ல்ட். ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து ஒரு ரெசிபி ஈதர் ஷார்ட்ஸ் ஃபார்ம் இல்ல வீடியோ ஃபார்ம்லயே வந்து அதோட ஷார்ட்ஸோட எலாபரேட்டட் வந்து வீடியோ ஃபார்ம்ல வந்து டெய்லியுமே நான் வந்து குடுத்துட்ருக்கேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் vlog அதுக்கப்புறமா ஆர்கனைசேஷன் க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வருது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் தூவி ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. சுட சுட சப்பாத்தி சுட்டு சென்னா வச்சு சாப்பிட்ட சண்டே அமோகமாக ஆரம்பிச்சுது எனக்கு. இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லோரும் டேக் கேர் அண்ட் பாய்.